வணக்கம் மக்களே. மாற்றம் மாற்றம்னு ஓட்டு போட்டு எங்க அண்ணனை சிஎம் ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். அவரும் முதல் நாள்ல இருந்தே மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஷாக் மேல ஷாக் கொடுக்கிறார். முதல் நாள் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாகவும் சில விஷயங்கள் நடந்தது. ஐயோ, நீங்க வேற. நான் உங்க சங்கீதா அண்ணி வராம த்ரிஷா அண்ணி வந்ததை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. ஐயோ, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் கிடையாது. பெரிய இடத்து போல நமக்கு எதுக்குங்க? கேள்விப்பட்டிருக்கேன். அரண்மனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்குமா? நமக்கு எதுக்குங்க வேணாம்? எந்த அண்ணி வந்தா நமக்கு என்ன? நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. த்ரிஷா அண்ணி திருச்சியில நிப்பாங்களா? ஐயோ, அது நான் முடிவெடுக்க முடியாதுங்க. தாவேக்காவோட செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுக்கணும். உங்க அண்ணன் சொல்லுவார். மற்றபடி அந்த விஷயத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வந்த மாற்றமே வேறங்க. என்னவா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது. அதாவது இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி ஜனகணமன பாடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சமஸ்கிருத பாடல், தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடிட்டாங்க. முக்கியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, 2021 நம்ம எங்க அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். என்னது? உங்க அண்ணன் தான் தளபதியா? எங்க அண்ணன் தளபதியா இருக்கும் போது உங்க அண்ணன் இளைய தளபதிங்க. நீங்க நல்லா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அப்பெல்லாம் இளைய தளபதி தான் சினிமா போஸ்டர்ல போடுவான். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க அண்ணன் உங்களுக்கு தளபதி, எங்க அண்ணன் எனக்கு தளபதி, விட்டுருவோம். 2021 எங்க அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் சிஎம்மா வரும்போது அப்போ ஒரு கவர்னர் இருந்தாருங்க. பாவங்க. ஆர்.என். ரவின்னு பேருங்க அவருக்கு. முட்டினாரு, மோதினாரு, கத்துனாரு, கதர்னாரு, குட்டி கர்ணம் போட்டாரு, தலைகீழ் நின்னாரு, தலையால தண்ணி குடிச்சாரு, ருத்ர தாண்டவம் ஆடினார். எதுக்கா? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி ஜனகணமன பாடணும்ட்டு. நடக்கவே இல்லை. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அப்புறமா தான் ஜனகணமன. கடைசியில இந்த 2023 அப்புறம் அவரு வர்ற நல்லா சட்டமன்றத்துல இருந்து வெளிநாட்டு செஞ்சிருவார். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் நாள் அண்ணன் அரலேற்கரா அவரு சொன்ன உடனே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி ஜனகணமன என்னங்க கூட இன்னொன்னு சேர்த்து போட்டுங்கன்னு சொல்லி வந்தே மாதரம் சமஸ்கிருத பாடல். தமிழுக்கு முன்னாடி வங்காள மொழி, சமஸ்கிருதம் போட்டாச்சா? சூப்பர். நீங்க ஒன்னு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வந்தே மாதரத்தை எழுதினவர் பேர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவரு மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர். மேற்கு வங்காளத்திலயும் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அங்க நம்ம மாண்புமிகு பிரதமர், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் முன்னாடி கூட இந்த பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடப்படலை. ஆனா இங்க ஓகே, என்ன பண்றது? மாற்றம் இல்லையா? மாற்றம். ஆனா இந்த வந்தே மாதரம் பாடல் என்னன்றது கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு கதை. அதுல ஒரு இந்து சாமியாரு கத்தி எடுத்துக்கிட்டு போய் போர்ல நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை கொண்டுட்டு வந்துட்டு அந்த சந்தோஷத்துல அப்படியே ருத்ர தாண்டவாடி பாடுற மாதிரியான பாட்டு இது. இது தேசிய ஒருமைப்பாட்டு பாடல்னு சொன்னா அதை நாங்க நம்பணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லைங்க, நாங்க நம்புற மாதிரி இல்லை. தேசிய பாடலாம் மட்டும் இருந்துட்டு போறோம். சரி, இது ஒரு மாற்றம். அடுத்த மாற்றம் 1967 அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல சமஸ்கிருதத்தை தந்தை மொழியாக கொண்ட யாருமே மினிஸ்டர் ஆனது கிடையாது. புரியலையா? சமஸ்கிருதம் இன்னைக்கு தாய்மொழி கிடையாதுங்க. ஏன்னா அது பெண்களுக்கு சொல்றது இல்லை. பெண்கள் படிக்க முடியாது, ஆண்கள் மட்டும் தான் படிக்க முடியாது. அதனால தந்தை மொழி தான். ஸோ அது மாதிரி சமஸ்கிருதோ அதை விளக்கமாலாம் சொல்ல முடியாதுங்க. புரிஞ்சுக்கணும் யாரு. சமஸ்கிருதத்தை தந்தை மொழியாக கொண்ட ஒரு நபர் மினிஸ்டர் ஆயிருக்காரு. என்ன மினிஸ்டரா? கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாட்டுல கல்வித்துறை அமைச்சர். எதுக்காக வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. சின்னதா இதுக்காக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம குட்டி நண்பா நண்பீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா, அத்தை மாமா, அண்ணன் அக்கா அண்ணி, இவங்களெல்லாம் மிரட்டி உருட்டி பிடிவாதம் பிடிச்சி மாமா விஜய் மாமாவுக்கு வந்து ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களை கௌரவிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காகவும் இதுவரை இருமொழி கொள்கை, இனிமேல் மும்மொழி கொள்கை மாற்றம் இல்லையா அப்படின்னு அறிவிச்சிருவாருன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி அறிவிச்சிட்டாருன்னா நம்ம குட்டி நண்பா நண்பீஸ்கெல்லாம்
6ஆம் வகுப்புல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அத்தனை பசங்களுக்கும் 6ஆம் வகுப்புல இருந்து ஹிந்தி மொழி கட்டாயமாக்கப்படும். 5 படிக்கிற சப்ஜெக்டோட 3வது ஒரு மொழியை சேர்த்து படிப்பாங்க. சந்தோஷமான விஷயம். குட்டி நண்பா நண்பீஸ், என்ஜாய். 3வது ஒரு மாற்றம் திடீர்னு கொடுத்துருக்காருங்க. என்ன பண்றது தெரியல. அம்மையார் ஜெயலலிதா கூட ஜோசியம் நிறைய பார்ப்பாங்க. கலைஞர், முத்தமிழ் கலைஞர் கூட ஜோசியம் பார்த்துதான் சில தகவல்கள் இருக்கு தனிப்பட்ட முறையில. ஆனா நம்ம அண்ணன் ஆஸ்தான ஜோதிடர் நியமிச்சிருக்கார். அரசாங்க பணத்தில் ஆஸ்தான ஜோதிடர். தயவு செய்து பெரியார்ல அவர் கொள்கை தலைவர் சொல்ல வேணாம் ப்ளீஸ். முடியல, தாங்க முடியல. அப்புறம் இந்த திராவிடம் பேசக்கூடிய தலைவர்களே தயவு செய்து இந்த மண்ணை பெரியார் மண்ணு சொல்லாதீங்க. வெக்கமா இருக்கும். இது சினிமா மண்ணுங்க. ஆணாதிக்க சினிமா மண். ஆணாதிக்க சினிமா மோகம் பிடிச்ச மண். ஆணாதிக்க சினிமா இழவு பிடிச்ச மண்ணு. வெக்கமா இருக்கு சொல்றது. வச்சிருங்க. நன்றி.